அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம 2 வகையான டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, ப்ளஸ் வந்து பார்ட்-இன் எக்ஸாமுக்கு வெயிட் பண்றவங்க. ஸோ உங்க அத்தன பேத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் தான். ஸோ கண்டிப்பா நம்ம அதில பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்மளுடைய மேஜர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம 10த் தமிழ்ல எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த் தமிழ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த் தமிழ்ல நம்ம எந்த மாரி இலக்கண பகுதி வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காம அந்த வீடியோ வந்து பாருங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் தான். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் கேட்கக்கூடியது, "சார் எப்ப சார் அந்த எக்ஸாம் டேட் வந்து சொல்லுவாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து மார்னிங், ஈவினிங் ஃப்ரீயா இருக்க டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதுவரைக்குமே நமக்கு எந்த ஒரு அப்டேட் நியூஸும் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மையான ஒரு தகவல். அவங்க சைடுலருந்து அவங்க என்ன ப்ராசஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இதுவரைக்குமே தெரியல. ஆனா நெறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் வந்து இதோ வந்துரும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஜூன் எண்டுக்குள்ள இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிலருந்து ஏதாவது பிரஸ் நியூஸ் வந்து குடுத்தாங்க. டிஎன் செட் எக்ஸாம் சம்மந்தமா. கண்டிப்பா ஜூலை 1 வீக், 2 வீக்குக்குள்ள நமக்கு எக்ஸாம் வந்து இருக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப ஜூலை 1 வீக் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேல அவங்க எப்ப வந்து அந்த எக்ஸாம் டேட் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. டிஎன் செட் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க கண்டிப்பா ஞாபகமா வைக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 நாள் இல்லைன்னா 10 நாளுக்கு முன்னாடி தான் மறுபடியும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யாருமே கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுக்காக தான் நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், இந்த டிஎன் செட் எக்ஸாம் பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலிருந்து அவங்க சைடுலருந்து எந்த ஒரு தகவலும் நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. எவ்ரிடே வந்து நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்போஸ் ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. சார் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருவாங்களா? டிஎன் செட் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்லியிருப்பாங்க? காலேஜ் டிஆர்பி தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து செகண்டரி கிரேடு. அது இந்த மந்த் ஹால் டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடியது காலேஜ் டிஆர்பி தான். ஸோ இந்த காலேஜ் டிஆர்பி, டிஎன் செட் எக்ஸாம் இல்லாம நம்மளால கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆ கடந்த கடந்த 1 1/2 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பி வைக்கிறதுக்காக டிஆர்பி போர்டு வந்து ஸ்டெப் எடுக்கும்போது, அது சம்மந்தமா நெறைய பேர் வந்து கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு 5 வருஷம் அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்னா 5 வருஷமாவே டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிடையாது தமிழ்நாட்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அத கண்டக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து காலேஜ் டிஆர்பி வந்து நீங்க வையுங்க அப்படின்னு சொல்லி சென்னை நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டே ஆர்டர் வந்து குடுத்துருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வைக்காம காலேஜ் டிஆர்பிக்கும் மூவ் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்க டைரக்ட்டா டிஆர்பி போர்டு வந்து டைரக்ட்டா காலேஜ் டிஆர்பி வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஎன் செட் எக்ஸாமுக்காக டிஎன் செட் எக்ஸாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ரெடி கோர்ட் குடுத்த அந்த கேஸ் ஃபைல் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால டிஆர்பி போர்டும் அந்த மாரி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா அந்த கோர்ட்ல கேஸ் போனுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அது சாதகமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸ் முடியிற வரைக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிருவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில டிஎன் செட் எக்ஸாம் வைக்காம காலேஜ் டிஆர்பி வந்து வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டிஎன் செட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். ஆனா, நமக்கு எப்ப குடுப்பாங்க, எந்த மாரி டேட் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி இதுவரைக்குமே நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடைக்கல. அதுதான் உண்மையான ஒரு தகவல். நான் சொல்ற மாரியே தான் கடைசி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி, இல்ல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்க,
உங்களுக்கு எக்ஸாம் வந்து நான் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, சடனா வந்து நமக்கு ஒரு பிரஸ் நியூஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால நம்ம சஃபர் ஆவக்கூடாது. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டிஎன் செட் எக்ஸாம் படிக்கிறீங்க, கொஞ்சம் கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருங்க. எப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் காலேஜ் டிஆர்பியே வைக்கணும். ஸோ, இது வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து இருக்கு, இருக்கு. அத மட்டும் மறந்துற வேண்டாம். ஆ படிக்கிறீங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் தெளிவா படிங்க. ஏன் மறுபடியும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் பத்தியே நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் எப்ப எக்ஸாம் வருமே அப்படின்னு தெரியாம கொஞ்சம் கேர்லெஸ்ல இருந்துறக்கூடாதுக்காக தான் மறுபடியும் நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கடைசியா ஜூன் மந்த் நடந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனதுனால, அந்த எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டு, மறுபடியும் புதுசா ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்க எந்த டேட்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, ப்ராப்பரா வந்து ஒரு டேட் வந்து குடுத்துட்டாங்க. சிஎஸ்ஆர் நெட் அதாவது சிஎஸ்ஆர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய அத்தனை பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை எண்டுல வந்து எக்ஸாம் வந்து இருக்கு. அதேமாரி யுஜிசி நெட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் எண்டு 9த் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள அவங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக் எக்ஸாம். சி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிட்வீன் டேட்டுக்குள்ள ஏதாவது ஒரு டேட் வந்து அனலைஸ் பண்ணி மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியிலருந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அதுவும் தெரியல. நான் முன்ன சொன்ன மாரி தான். எந்த ஒரு அப்டேட் நியூஸும் நமக்கு வந்து இதுவரைக்கும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ படிக்கிறீங்க, கொஞ்சம் கன்டினியூஸா படிங்க. சப்போஸ் ஏதாவது அப்டேட் நியூஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.